Hello viewers, welcome to Ravith's Tamil Kitchen. Ravith's Tamil Kitchen la இன்னைக்கு ஒரு டிஃபரண்டான milk shake எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். sitapalam milkshake. sitapalam வந்துட்டு சீசன் டைம்ல தான் கிடைக்கும். வில்லேஜ்ல வந்து அதிகமா இருக்கும். அதே அப்புறம் மார்க்கெட்ல கிடைக்கும். நல்ல ஸ்வீட்டானது இது, ஸ்வீட்டான பழம் இது. ரெண்டு சீதாப்பழம் எடுத்து உளிச்சு வச்சிருக்கேன். சீதாப்பழம் இந்த மாதிரி உளிச்சுக்கோங்க. உளிச்சிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி சுரண்டி போட்டுக்கோங்க. உள்ளே இருக்க விதையெல்லாம் கையால் எடுத்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு விதை எடுக்க கஷ்டமாக இருந்தால் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2 தடவை சுற்றி எடுத்தோமா விதை தனியாக இந்த பழம் தனியாக வந்துடும். எல்லா விதையும் எடுத்துருங்க. விதையெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ அடுத்ததாக இந்த பழத்தை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். அடுத்ததாக வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் ஊற்றுறேன். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்லா க்ரீமியாக வேணுன்னா வெண்ணிலா ஐஸ்கிரீம் கூட ஒரு கரண்டி போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன், அதுவும் சேர்க்குறேன். அடுத்ததாக பால் சேர்த்துக்கலாம். பால் வந்து ஒரு 400 ml வந்து காய வச்சு ஃப்ரிட்ஜில் ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இப்போ பால் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. நார்மலாக எப்படி மில்க் ஷேக் அரைப்போமோ அந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துருங்க. நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன். சூப்பரான ஒரு மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், அதனால தான் சுகர் வந்து கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். வெண்ணிலா எசன்ஸ் போட்டோடனே ஃப்ளேவர் செம்மையாக இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்ல ஸ்வீட்டான சூப்பர் டேஸ்டான சீதாப்பழம் மில்க் ஷேக் ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். ரொம்ப சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். எல்லா ஃப்ரூட்ஸும் சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட்ஸில் வந்து ஜூஸ் போட்டு குடிச்சு பாருங்கள், செமையாக இருக்கும். நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ராதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.